வணக்கம். சென்னை சேப்பாக்கம் சர்வே ஹவுஸ் வளாகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் வே. மகேந்திரகுமார் அவர்கள் தலைமை வகித்தார். டிஎன்ஜிஓயு மாநில பொதுச் செயலாளர் வ. மாரிமுத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்தார். தொழிற்சங்கம் தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதில்லை, 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 தொழிற்சங்கம் தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதில்லை, 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 தொழிற்சங்கம் தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதாக, தொழிற்சங்கம் தோற்றதாக வரலாறே இல்லை, இல்லை, வரலாறே இல்லை, இல்லை, தொழிற்சங்கம் தோற்றதாக, தொழிற்சங்கம் தோற்றதாக வரலாறே இல்லை, இல்லை, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, களப்பணியாளர்களை ஏமாற்றாதே, 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 களப்பணியாளர்களை ஏமாற்றாதே. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, கடந்த 10/2/2024 அன்று சங்கத்தின் 5வது மாநில மாநாடு நடைபெற்றது. துறையின் அமைச்சரிடம் 28 கோரிக்கைகள் கொடுத்து கோரிக்கை மாநாடாக இதனை நடத்தினோம். பின்னர் 19/12/2024 அன்று சேப்பாக்கம் சர்வே ஹவுஸ் முன்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது 2 கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறினர். ஆனால் இதுவரை செயல்படுத்தவில்லை. எஸ்ஐஆர் பணியோடு நில அளவை பணியை நாள் முழுவதும் செய்வது எப்படி? நாட்குறிப்பை எளிமைப்படுத்த வழங்கிய சுற்றறிக்கை நிலை என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். வாரத்தில் சனி, ஞாயிறு ஆகிய விடுமுறை தினங்களில் நில அளவை பணியாளர்களை முற்றிலுமாக பணியில் ஈடுபடுத்துவதை தடுத்து நிறுத்தி கொள்ள வேண்டும். புதிய 50 FIRKAவிற்கு MFS, SIS பணியிடங்களை காலம் தாழ்த்தாமல் வழங்கிட வேண்டும். ஃபீல்டு அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி பணியிடங்களை உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும். உதவி இயக்குனர், ஆய்வாளர், DIS, SIS, MPSU பணி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் உடனடியாக வழங்கிட வேண்டும். செட்டில்மெண்ட் பணிகளில் களப்பணியாளர்களை உடனடியாக பணியில் நியமிக்க வேண்டும். தரமிறக்கப்பட்ட 502 MFS பணியிடம் மீள எப்போது வழங்கப்பட உள்ளது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டமானது தீவிரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மாநாடுகளையும் நடத்தி வருகின்றோம். எங்களுடைய தாய் சங்கமும் சரி, எங்களுடைய கூட்டமைப்பு சங்கங்களும் சரி, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் எங்களோடு துணை நின்று எண்ணற்ற கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் 2 வருடங்களாக நாங்கள் அரசுக்கும் எங்களுடைய துறை தலைமையான நில அளவைத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் கொடுத்த கோரிக்கைகளில் கிட்டத்தட்ட 50 கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளது. 50 கோரிக்கைகளில் பணம் சார்ந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முடியாது என்று தெரிவித்த போதிலும் இந்த இயக்குனர் மட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய எங்களுடைய களப்பணியாளர்களின் பிரச்சனையில் பிரதானமாக இருக்கக்கூடிய நாங்கள் செய்யும் அனைத்து பணிகளுக்கும் எங்களுக்கு செய்மானம் தேவை. நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம் என்று கேட்டால், இந்த மொத்தமாக பட்டா வழங்குவது மட்டும் வேலை அல்ல, இந்த தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தல் பணி மட்டுமல்லாமல் நீதிமன்ற அளவை பணி, அதே மாதிரி பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய பட்டா மனுக்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய மனுக்கள், இப்பொழுது அரசாங்கத்தின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய உண்மையுடன் ஸ்டாலின் முதல்வரின் முகவரி போன்ற எண்ணற்ற திட்டங்களின் மூலம் வரக்கூடிய முகவரி மனுக்களையும் ஒரே நேரத்தில் வெறும் 50 மனுக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபரின் அளவு குறியீடானது இன்று 500 மனுக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு நெருக்கடியில் இந்த துறையில் உள்ள பணியாளர்கள் அனைவரும் தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக களப்பணியாளர்கள் செய்யும் வேலையை ஈடுபடுத்தி மற்ற பணியாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களும் செய்யக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. நாங்கள் செய்யும் பணிக்கு முழுமையாக எங்களுக்கு செய்மானம் தேவை. இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த செய்மான குறியீடு அரசுக்கு எந்த விதமான செலவிலும் இல்லை. இந்த செய்மானத்தை நிர்ணயிக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய துறை இயக்குனர் அவர்கள். அதே போல நாங்கள் நாட்குறிப்பு வழங்குவதில் இத்தனை பணிகளை எழுதும் பொழுது எங்களுக்கு அந்த செய்மான ஈட்டு குறைவு என்று எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இங்க இருக்கக்கூடிய நில அளவை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒரு அதிகார போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதை நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அந்த செய்மானத்தையும் கேட்கின்றோம். எங்களுடைய நாட்குறிப்பை எளிமைப்படுத்த வேண்டும். எல்லாத்தையுமே ஆன்லைன்ல பாத்துக்கலாம். பொதுமக்கள் ஆன்லைன்ல பாக்குற மாதிரி பட்டாவை எப்படி பாக்குறாங்களோ அது மாதிரி எல்லா அதிகாரிகளும் நாங்க என்ன பணி செய்திருக்கோம்ங்கிறத டேஷ்போர்டு போட்டு இன்னைக்கு பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாட்குறிப்பு அவசியம் இல்லை. அந்த நாட்குறிப்பை எளிமைப்படுத்தணும்னா அங்கே ஆன்லைன்ல போட்டுறான்னு சொல்லலாம். இல்லைன்னா எங்களோட அந்த நாட்குறிப்பை
நாங்கள் எந்த நிலையில் பணி செய்கிறோமோ அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு வழங்கினால் போதும் என்று இந்த இயக்குனர் அவர்கள் கடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுற்றறிக்கை வழங்கினார். ஆனால் அதை தவிர்த்து இன்னும் நிலவரத்துறையில் உள்ள உதவி இயக்குநர்கள், பல உதவி இயக்குநர்கள் நேரடியாக வர வேண்டும், இத்தனாம் தேதிக்குள் நேரடியாக வர வேண்டும் என்று எங்கள் மீது மஞ்சளத்தோடு ஆணவ போக்கோடு எங்களை நேரடியாக வர சொல்வதற்கு உள்நோக்கம் இருக்கிறது. இந்த உள்நோக்கத்தை கண்டித்துதான் முழுமையாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நிலவர இயக்குநர்களும் உதவி இயக்குநர்களும் வருவாய்த்துறையை சார்ந்த மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையை சார்ந்த மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தான் இதை நேரடியாக கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் யார் எந்த பணி செய்யறாங்க, எவ்வளவு நேரம் செய்யறாங்க, அவங்க தான் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க சிஆர்ஏட்ட சொல்றாங்க, சிஎல்ஏட்ட சொல்றாங்க, வருவாய்த்துறை செயலாளர்கிட்ட சொல்றாங்க. வருவாய்த்துறை மாவட்டத்திட்ட போய் கேட்டோம்னா உங்களுக்கு எஸ்ஆர் பணியை நான் போடலைங்கிறாங்க. தேர்தல் அலுவலகத்தை போனா எல்லாரும் அந்த பணியை செய்யணுங்கிறாங்க. ரைட்டு, அரசாங்கம் எங்களுக்கு கேட்ட போதிய கால அவகாசம் தரல, போதிய ஆட்களை தராம எங்களை எஸ்ஆர் பணி இன்னைக்கு செய்ய சொல்லுவீங்க, நாங்க எப்படி செய்ய முடியும்? சரி, எஸ்ஆர் பணி செய்ய நாங்க ரெடி. அப்ப நாங்க செய்யக்கூடிய இந்த களப்பணி வேலையை யார் செய்வான்னு கேட்டா அதை நீங்கள் பகலில் செய்யுங்கள், இரவு நேரத்தில் எஸ்ஆர் பணியை மகளிர் போய் செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு வெக்கமானம் சூடு சொல்லணுங்களா இருக்கிறதா என்று உங்களை கேட்கிறேன். இப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருமோ, செய்யும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் எங்களுக்கு வருகிறது. இந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் அரசாணை போடுகிறது. 50 குறுவட்டம் பிரிக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பிரிக்கப்படாத வட்டங்கள் பிரிக்கப்படுகிறது, மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிறது, பிரிக்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து நாங்க வச்ச கோரிக்கையில பிற்காக பிரிச்சாங்க. வச்சது கோரிக்கை, நாங்க பிற்காக பிரிச்சாச்சு. பிற்காக பிரிச்சா இருக்கணும், பிற்கா ஆர்ஐ போடுற மாதிரி பிற்கா சர்வேர் போடணும்ல, பிற்கா சர்வேர் ஃபில் பண்ணல. கேட்டா இயக்குனர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. இயக்குனர் ரெக்கமெண்ட் பண்றாரு அரசாணை போடுறதுக்கு. இங்க இருக்க சிஆர்ஏவும் ரெவன்யூ செக்ரட்டரி அரசாணை போடுறாங்க. சிஆர்ஏ ஆபீஸ்ல இருந்து அந்த ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு. அப்ப இதை சிஆர்ஏ கொண்டு போகாம இதை சிஆர்ஏ வன்மையாக கண்டிக்கிறோம். இதை ரெக்கமெண்ட் பண்ணாம இருந்த இயக்குனர் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா எங்களோட பணியிடம், குறிப்பா இந்த பணியிடம் நிரப்பும் போது 50 குறுவட்டத்துக்கு 122 அசிஸ்டன்ட் போஸ்டை சரண்டர் பண்ணாங்க. எங்க நிலவரத்துறையில் இருக்கக்கூடிய மினிஸ்டரின் போஸ்டை எங்க துறை போஸ்டை எடுத்து சரண்டர் பண்ணி எங்க பணியிடம் போடாம வருவாய்த்துறை பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படுது. இதைத்தான் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறோம். இன்னைக்கு பிரதான குற்றச்சாட்டு என்ன? கவர்மெண்ட் மேல ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இங்க நிறைவேற்றாத? எங்களோட கோரிக்கையில, பொதுச்சங்க கோரிக்கையில பழைய ஓய்வு திட்டம் நிச்சயமா இந்த மாசம் எண்டுக்குள்ள நிறைவேற்றணும். இல்லைன்னா நாங்களும் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில இருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆ பிரபு, மாநில பொருளாளர் சு கார்த்திகேயன், டிஎன்எஸ்டிஓயு, FEDRA அமைப்பின் நிர்வாகிகள் உட்பட சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர்.